இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லாண்ட் சீசன் 2 5th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இந்த டீமன்ஸோட ஊர்ல தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த டீமன்ஸ் எல்லாரும் ஏதோ கறி மார்க்கெட் மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட உயிரினங்களை வந்து வெட்டி வச்சிருந்திருக்காங்கல்ல, அதே மாதிரி மனிதர்களோட கை கால்லாம் தனியா தலை தனியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பாட்டில் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் விக்கிற மாதிரி மனிதர் கறியும் வித்துட்டு இருப்பாங்களா. சோ அப்போ ஒரு சில பேச்செல்லாம் அடிப்படும். இந்த மாதிரி மனிதர்களை உற்பத்தி பண்ற ஃபார்ம் இருக்குதுல்ல, அங்க திருப்பி ஏதோ டீமன்ஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ணிருக்காங்களாமா. ரீசெண்டா நிறைய டீமன்ஸ் வந்து மனித கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த மாதிரியான டீமன்ஸுக்கும் ஏழ்மையான நிலையெல்லாம் இருக்கும் போல. சோ நல்ல குவாலிட்டியான மனிதர்கள் நம்மளால சாப்பிட முடியலையே, வெறும் ஒரு சாதாரண மனிதனோட கையை காலை தான் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற மனிதர்களும் இருக்கிறாங்க. ஏதோ கிரேஸ் ஃபீல்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் பிளான்ட் நம்பர் 3 ஒன்னு இருந்தது. அங்க இருக்கிற குழந்தைங்களா எஸ்கேப் ஆயிருந்திருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அவங்க இன்னும் இங்கதான் எங்கேயாவது காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பானுங்களா அப்படின்னு அந்த டீமன்ஸ் எல்லாம் பேசிக்கும் போது, அவங்க எஸ்கேப் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அதெல்லாம் கண்டிப்பா இறந்திருப்பாங்க, போய் வேலையா படுற அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அதை பார்த்தா அங்க இருக்கிற ஏதோ டீமனோட உருவம் கவனிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலரா ஒரு 4 டீமன்ஸ் மட்டும் அங்க இருந்து கிளம்பி பாதி இடிஞ்சு போய் கைவிடப்பட்ட மாதிரியான கற்களால் ஆன ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கும். அங்க போவாங்க. அந்த இடத்துலதான் பார்த்தா மத்த பசங்க எல்லாருமே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தேவையான தண்ணி, அவங்களுக்கு தேவையான உணவு பெருசா இல்ல அப்படின்னாலும் அன்னை வேலைக்கு சாப்பிடுற அளவுக்கான உணவு, தேவையான அளவுக்கான மருந்துகள்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே அவங்க வேலையை வந்து ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பகிர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இறுதியாக அந்த 4 டீமன் வேஷம் போட்ட நபர்களும் அந்த பில்டிங் குள்ள வராங்க. வேற யாரு, நம்ம எம்ஆர், ரே, டான் அண்ட் கில்டா தான். சோ 4 பேரும் வெளியில போயிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரலாம், ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. பட் என்னைக்கும் போல இன்னைக்கும் பெருசா எதுவும் கிடைக்கல. பசங்க எல்லாரும் அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்க யாருக்கும் போதுமான அளவுக்கான உணவு கிடையாது. ஈவன் ஆனாவும் ஒரு சின்ன குழந்தையும் ஓகே இது நாளைக்கு இது அடுத்த நாளுக்கு, பட் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே பேசிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட எம்மா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் நாளைக்கு ஏதாவது பெருசா ஒரு உணவு கொண்டு வரேன்னு சொல்லுவாளா. கவலைப்படாதீங்க, இந்த சூப்பே நல்லா தான் இருக்குது, 3 வேளைக்கு 7 நாள் கொடுத்தாலும் நாங்க சூப் வந்து ஜாலியா தான் விரும்பி சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அங்க இருக்கிற யாருமே எம்மா அண்ட் ரே இவங்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெருசா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இல்ல. இருந்தாலும் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு இவங்களை கரெக்டா பாத்துக்க முடியலையேங்கிற கில்ட் இருக்கும் எம்மாக்கு. ஈவன் அன்னைக்கு நைட்டு பெரிய பசங்க எல்லாருமே திருப்பியும் எப்படி நம்ம போய் பசங்க எல்லாரையும் காப்பாத்துறது அப்படின்னு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஒரு வருஷமாவே அந்த ஷெல்டர்ல அந்த ஹைட் அவுட்ல இருந்து அவங்க வந்ததுல இருந்தே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தினைக்கும் வந்து சர்வை பண்றதே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்குது, உணவு தேடுறது கூட. அதோட ரொம்ப முக்கியமா எப்படி நாம ஹியூமன் வேர்ல்டுக்கு போக போறோம், அது அவ்வளவு தூரத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம எம்மா தூங்காம அப்படியே எந்திரிச்சு போய் ஓரமா நின்னுகிட்டு இருப்பாளா. இவ எந்திரிச்சு போறதா கவனிச்ச ரேவும் அப்படியே பின்னாடியே வந்து நிக்கும் போது எம்மா புலம்பிட்டே இருப்பா, என்ன என்னால எதுவுமே பண்ண முடியல, நாங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் தயாராயிட்டோம், எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு, நம்ம பெர்ஃபெக்ட்டா இங்க இருந்து கிளம்பிடலாம், எல்லா பிளானும் சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னால ஏன் எதுவுமே பண்ண முடியல, நான் தான் தேவையில்லாம இவங்க எல்லாம் கூட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்லாம் புலம்பும் போது அதுக்கு பின்னாடி இருந்த ரே, இங்க பாரு, நான் உங்க கூட இங்க வெளியே எஸ்கேப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உயிரோட இருக்கிறேன், அதேதான் மத்த எல்லாருக்குமே, நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறோம் அப்படிங்கறக்கே நாங்க தப்பிச்சு வந்ததுதான் காரணமா இருக்கு, அதுவும் கூட. சோ அதனால உன்ன நீயே பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா நமக்கு வேற ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லுவான். அடுத்த நாள் காலையில திருப்பி உணவு சேமிக்கிறதுக்காக 4 பேர் அங்க இருந்து கிளம்பும் போது அதுல 2 வாண்டுங்க இருப்பானுங்க. அவனுங்களும் பார்த்தா நைட் ஃபுல்லா வந்து நாங்க மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், அதனால நாங்களும் உங்களை மாதிரியே இந்த மாதிரி டீமன்ஸா வரோம், நாங்களும் உணவு தேட வரோம் அப்படின்னு சொல்ல நம்ம எம்மா நல்லா கிடையாது, சான்ஸ் இல்ல, ஏதாவது கொஞ்சமா நீங்க மனிதர்கள் அப்படின்னு தெரிஞ்சா கூட இல்ல வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம டான் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்களே பழக்கப்படுத்துவோம்னு சொல்லும் போது எம்மாவும் ஓகே நீங்க வந்தீங்க அப்படின்னா உடம்ப மொத்தமா கவர் பண்ணிருக்கணும், எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, ப்ராப்பரா இருக்கணும், ப்ராப்பரா பிஹேவ் பண்ணணும், சரியான ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க மேல கட்டியிருந்திருக்க ஒரு பெல்ல பசங்க அடிப்பானுங்க, ஏன்னா ஆளுங்க இது வராங்களா என்னன்னு சொல்லிட்டு மாடி மேல இருந்து சில பசங்க நோட் விட்டுட்டு தான் இருப்பானுங்க. உடனே எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்க அந்த இடத்துக்கு ஆக்சுவலி ஒரு டீமன் தான் ஒண்ணு வரும், ஒரு வயசான ஒரு டீமன். அந்த டீமனுக்கு கண்ணு தெரியாது போல, அது பாட்டுக்கு உள்ள வரும்போது ஹே பசங்களா இன்னும் நீங்க உள்ளதா இருக்கிறீங்களா, இது ஒன்னும் விளையாட்டு இடம் இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன்ல, இது கடவுளை வழிபடுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லிட்டு அங்க ஒரு சிலை ஒண்ணு இருக்கும். அங்க அந்த சிலைக்கு வந்து ஆஃபரிங்காக சில ஆப்பிள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். தெரியாம அந்த டீமன் ஆப்பிள் எல்லாத்தையும் கீழே போட்டுருமா, அதை பார்த்த பசங்க ஓகே உள்ள பூந்து அந்த ஆப்பிள திருடிடலாமான்னு பார்க்கும்போது அப்ப அந்த எம்மா என்னன்னா அவ பாட்டுக்கு நேரா போயிட்டு அந்த டீமனுக்கு அந்த ஆப்பிள் எல்லாத்தையும் கூடையில போடுறதுக்காக உதவி பண்றா. அந்த டீமன் ஸ்மெல்லிங் சென்ஸ் வச்சுதான் நடக்குது போல. சோ பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லி என்ன பண்றது, இந்த கடவுளாவது எங்களுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும். இங்க இருக்கிற ஃபார்ம்ல குழந்தைங்க எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே இந்த டவுன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கம்மியான ஹியூமன் பாடிஸ் தான் தராங்க. அந்த கம்மியான ஹியூமன் பாடிஸ், அந்த கம்மியான கறியை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது, கொஞ்சம் அதிகமா கொடுத்து அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருப்போம்ல அப்படின்னு புலம்பிட்டே அது அங்கிருந்து போக எம்மா என்ன காரியம் பண்ற அப்படின்னு சொல்லி பசங்களா வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்களா. இல்ல
அது கஷ்டப்படுறத பார்த்தனே போய் உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்லுவாளா. நல்லா தோணுச்சு போ. கேட்டையா இல்லையா, அது ஒரு கெல்ட் டீமனா இருந்தாலும் அது ஒரு டீமன். அது வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிடுது. இப்ப கூட அது என்ன சொன்னுச்சு உனக்கு கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுவே எம்மா அப்படின்னா நம்மள மாதிரியே இந்த டீமன்ஸுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கும்லன்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் 2 டீமன்ஸ் அவங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கும் போல. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதோ மாதிரி ஆயிருக்க, அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணாதான் அவங்களுக்கு உடம்பு சரியாகும். அதுக்கு ப்ராப்பரான ஹியூமன் மீட் தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த 2 டீமனும் மேபி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த 15 குழந்தைங்க எஸ்கேப் ஆகி வந்தாங்கல்ல, அந்த 15 குழந்தைங்க உண்மையாலுமே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா எதுக்கு ஆபீசர்ஸ் இன்னும் அந்த 15 குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடலை வந்து பயங்கர விரிவாக்கி இருக்கணும். ஈவன் அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா சன்மானம் கூட அதிகமா தராங்க. சோ நமக்கு அந்த சன்மானம் தேவை கிடையாது, அந்த குழந்தைங்களோட மீட்டு தான் தேவைப்படும். அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் இவங்களோட உடல்நிலை வந்து சரியாகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இது அங்க இருக்கிற ஒரு 4 பேர் கவனிக்கிறாங்களா. அதுவே எம்மா, ரே, கில்டா, டான் இவங்க 4 பேர் அந்த இன்னும் 2 பசங்களை கூட்டு வந்திருப்பாங்கல்ல. முதல்ல சும்மா காட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் தான் பிடிச்சிட்டு வருவாங்களா. அதெல்லாம் பிடிச்சிட்டு மார்க்கெட்ல ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டுக்குள்ள உலாவிட்டு இருக்கும்போது அங்க மனிதர்களோட கைகளை வெட்டி ஏதோ கறி மாதிரி வாங்கிட்டு போறத பார்த்து அந்த 2 பசங்களும் ஷாக் ஆக பின்னாடி வந்து அந்த 2 டீமன்ஸ் அந்த பசங்களை இடிச்சிருதா. அப்ப அந்த 2 டீமன்ஸுக்கு பார்த்தா இங்க ஏதோ ஹியூமனோட ஸ்மெல் வர மாதிரி இருக்குதுல்ல அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இது கண்டுபிடிச்சிட போறான்னு இந்த 2 குட்டி பசங்களும் அறக்க பறக்க அங்க இருந்து ஓட அவனுங்க 2 பேரோட காலையும் இந்த டீமன்ஸ் பாத்துருது. அவ்வளவுதான். உடனே ரேவும் எம்மாவும் அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிய, எங்களை மன்னிச்சிருங்க பசங்க சாரி கேட்டுட்டு இருப்பானுங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. லக்கிலி 2 டீமன்ஸ் மட்டும் தான் நம்மளை பார்த்து இருந்திருக்காங்க. சோ அதனால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு அவங்க நினைக்கக்குள்ளேயே பார்த்தா அந்த 2 டீமன்ஸ் அங்க வந்துருமா. சோ வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் பிரிஞ்சு போக அந்த 2 டீமன்ஸும் பிரிஞ்சு வருது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரேவும் எம்மாவும் எஸ்கேப் ஆயிட்டுண்டா அப்படின்னு நினைக்கக்குள்ள அந்த இடத்துக்கு பார்த்தா இன்னும் சில மாஸ்க் போட்ட நபர்கள் வந்து வழி மறைக்கிறாங்களா. கூடவே அந்த 2 டீமன்ஸும் அவங்கள கார்னர் பண்ணும்போது அந்த 2 டீமன்ஸையும் பார்த்தா அந்த மார்வேஷத்துல இருந்தவங்க அட்டாக் பண்றாங்க. ஐயோ இவனுங்க யாரான்னு நம்ம ரேக்ல லைட்டா ஜர்க் ஆகும் போது அந்த ஆள் அப்படியே அவனோட மாஸ்கை எடுக்கிறான். அது நன் அதர் தென் நம்ம நார்மனாக இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.